ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டுடே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக புதுசாக ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த யூனிட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய டாபிக்ஸ் ஃபுல்லாக பேசிக்லேருந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக உள்ள எல்லா கான்செப்டுமே இதில் நான் கவர் பண்ண போகிறேன். கிளாஸ் ரெகுலராக என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த யூனிட்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும், கால்குலேஷனாக கேட்டாலும், தியரியாக கேட்டாலும், ஃபார்முலாஸ் கேட்டாலும் உங்களால் எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு என்னோடய இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பியை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, யூஜிசி நெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு என்னோடய சேனல் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரெகுலராக பார்த்தீங்கன்னாதே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற இந்த பர்டிகுலர் யூனிட்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் நான் அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், கால்குலேஷன்ஸ், பிவைக்யூ இதெல்லாம் ரெகுலராக உங்களுக்கு நான் அப்டேட்டடாக போட்டுகிட்டே இருக்க முடியும். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஒரு புது யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உள்ள பேசிக்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் இருக்கும். ஓஎஸ் டெஃபனிஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஃபனிஷன். OS is a program that manages computer hardware. நான் கொடுக்குற இந்த கீவேர்ட்ஸ், நான் ஹைலைட் பண்ணி வைக்கிற இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டாலே உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். OS provides application programs. OS is intermediate between computer user and computer hardware. ஸோ ஒரு OS யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் தான் இன்டர்மீடியேட்டடாக இருக்குது. ஒரு ஓஎஸில் அதை என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓஎஸ் இஸ் யூசர் கேன் எக்ஸிக்யூட் ப்ரோக்ராம்ஸ். ஓஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூசர் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓஎஸ் இஸ் லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓஎஸ் இஸ் கிரியேட்டட் பீஸ் பை பீஸ். ஸோ இது ஃபுல்லாக சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு OS can be classified as follows. இதில் நிறைய கிளாஸிஃபைடு இருக்குது. ஃபஸ்ட் ஒன் மல்டி யூசர், சிங்கிள் யூசர், மல்டி ப்ராசஸர், மல்டி டாஸ்கிங், சிங்கிள் டாஸ்கிங், ரியல் டைம். இதில் எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இதில் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் என்னன்றதை பார்த்துக்கணும். மல்டி யூசர், ஒன் ஆர் மோர் யூசர்ஸ் to use the programs at same time. Single user, one user to use program at one time. Multi processor, opening the same program more than just in multiple CPU. Multitasking, time sharing. Multitasking na time sharing. Multiple programs running at one time. Single tasking, different part of single programs running at எனி ஒன் டைம். ஸோ இந்த சிம்பிளாக உள்ள இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக அதை பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறக்காது. ரியல் டைம், இட் யூஸ்டு சிங்கிள் அண்டு மல்டி டாஸ்கிங். It designed real-time application. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங், அதுக்கான எக்ஸாம்பிள் MS DOS, PALM OS. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் வந்து என்னென்ன சாஃப்ட்வேருங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாமில் ஒன்லைனரில் கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஆப்ஷனே இல்லாமல் சூஸ் த பெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லைனரில் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது 4 ஆப்ஷனில் எந்த சாஃப்ட்வேருக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியரன்ஸாக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங், அதற்கான எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மெசின்டோஸ் OS. மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங், அதற்கான எக்ஸாம்பிள் யூனிக்ஸ் MVS எக்ஸட்ரா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாட் இஸ் ப்ராசஸ். இது வந்து ப்ராசஸ்ங்கிறது வெரி பேசிக் கான்செப்ட்டு. இதிலிருந்து தியரி கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கிறத விட பேசிக்கில் உள்ள ப்ராசஸ்னால் என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஓரளவு எக்ஸாம் ஹாலில் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வாட் இஸ் ப்ராசஸ்? A process is a program in execution. ஸோ இதான் கீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு a process is an active entity. ஆக்டிவ் என்டிட்டி பாசிவ் என்டிட்டின்னு 2 இருக்குது. பட் ப்ராசஸ்ங்கிறது ஆக்டிவ் என்டிட்டி. நெக்ஸ்ட்டு attributes held by process includes hardware, state, memory, CPU. hardware, state, memory, CPU. Next, process means dynamic entity. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ப்ரோக்ராம்? A program is passive entity. A program is static entity. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டேட் டைப்ஸ். ப்ராசஸில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கணும், ஒரு ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணும்போது என்னென்ன ஸ்டேட்டில் வந்து இருக்கும். நம்ம ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு என்ன மெமரிக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத வரிசையான ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஸ்டேட் டைப்ஸ்: நியூ, ரெடி, வெயிட்டிங், ரன்னிங், டெர்மினேஷன். ஸோ இதை பற்றின ஒரு ஃபிகர் இருக்குது, ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை பார்த்தாலே வந்து இதில் என்னென்ன வந்து ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்னென்ன பண்ணுதுங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம். ஃபஸ்ட்டு இதில் 5 இருக்குது: நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட்டிங், டெர்மினேட்டட். ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் வந்து நியூ, ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து அட்மிட்டட், நியூவில் உள்ள இன்ஃபர்மேஷன் ரெடிக்கு போகும். ரெடியிலேருந்து நேராக ரன்னிங் போகும். ஸோ ரெடி டு ரன்னிங்க்கான நேம் வந்து ஷெட்யூலர் டிஸ்பேட்ச். சம்டைம் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ரன்னிங்லேருந்து வெயிட்டிங்க்கு வரும். வெயிட்டிங் போகும்போது அதற்கான நேம் IO ஆர் ஈவென்ட் வெயிட் ஆர் பிளாக்டு. ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் போகும்போது ஈவென்ட் வெயிட்டுன்னு வரும், பிளாக்குடுன்னு வரும், அல்லது IO வெயிட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு தான் போகும்.
ஸோ வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு போகிற அதற்கான ப்ராசஸ் நேம் வந்து ஐஓ ஆர் ஈவன் கம்ப்ளீஷன் ஆர் அல்லது வேக்கப். வெயிட்டிங்லேருந்து ரன்னிங் போகும்போது அதற்கான நேம் வந்து ஐஓ ஆர் ஈவன் கம்ப்ளீஷன் அல்லது வேக்கப். திருப்பி நமக்கு ரெடி ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு தான் போகும். ரன்னிங் ஸ்டேட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது இன்டரப்ட் ஆயிடுச்சு, ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டைம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு தான் மறுபடியும் போகும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான நேம் வந்து இன்ட்ரப்ஷன் அல்லது டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி நம்மளோட ப்ராசஸ் ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு தான் வரும். ஃபைனலாக ரன்னிங் ஸ்டேட்லேருந்து டெர்மினேட்டடுக்கு போய் நமக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டுக்கான டயக்ராம். ஷார்ட்டாக நான் திருப்பி சொல்லிடுறேன். நியூலேருந்து ரெடிக்கு வந்துச்சுன்னா அதோட நேம் வந்து அட்மிட்டட். ரெடியிலேருந்து ரன்னிங் போச்சுன்னா ஷெடியூலர் டிஸ்பேட்ச். ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போச்சுன்னா ஆப்போசிட்டாக போச்சுன்னா இன்ட்ரப்ட் அல்லது டைம் அவுட். ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் வந்துச்சுன்னா ஐஓ ஆர் ஈவன் வெயிட் அல்லது பிளாக்டு. வெயிட்டிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஐஓ ஆர் ஈவன் கம்ப்ளீஷன் அல்லது வேக்கப். இந்த ஃப்ளோவை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்பிலையும் வரும் அல்லது யூஜிசி நெட்லேயுமே வந்து இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் வந்து பிஒய்க்கு பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக்குள்ளே போய்க்கலாம். இந்த ப்ராசஸ் ஸ்டேட்லேருந்து நம்ம ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தோம்னா இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிடும் எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன், ரெடி டு ரன்னிங். ரெடியிலேருந்து ரன்னிங் போனோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்பேட்சடு. நான் ஏற்கனவே அந்த ஃபிக்கில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரெடியிலேருந்து ரன்னிங் போச்சுன்னா டிஸ்பேட்ச். ஸோ 4 ஆப்ஷனில் உங்களுக்கு டிஸ்பேட்சுங்கிற இந்த வார்த்தை வந்தாலே டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பிளாக்டு டு ரெடிக்கு போனோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபைடு. நமக்கான கீ பாயிண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு. பிளாக்டுனாலும் வெயிட்டிங்னாலும் ஒன்று தான். வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு போனாலே கம்ப்ளீஷன் வரலாம், சாட்டிஸ்ஃபைடுன்னு வரலாம். இந்த மாதிரி என்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ரன்னிங் டு பிளாக்டு. ரன்னிங்லேருந்து பிளாக்டு போச்சு அப்படின்னா ப்ராசஸ் விசஸ் டு ஐஓ வெயிட்டு. இதான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ ரன்னிங்லேருந்து பிளாக்டு போச்சு அப்படின்னா வெயிட்டிங்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன், ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போனால் ஆன்சர் வந்து இன்ட்ரப்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போனால் இன்ட்ரப்ட்னு வரும், டைம் அவுட்னு வரலாம். இந்த மாதிரி 2 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போகிறதா அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். which of the following is not the state of process? நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து 5ன்னு தெரியும். என்னென்ன டைப்? நியூ, ரெடி, வெயிட்டிங், ரன்னிங், டெர்மினேஷன். பட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து நாட் எ ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே வந்து கொஸ்டினை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாட்டுங்கிற வார்த்தை வருதா, ட்ரூன்னு வருதா, ஃபால்ஸுன்னு வருதா, இதை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் நாட் எ ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ்ன்னு கேட்டுக்கிறதுனால இதில் வந்து ப்ராசஸே இல்லாத ஸ்டேட் என்னது? நியூ வந்து இருக்கும், ரெடி இருக்கும், பிளாக்டு இருக்குது. ஓல்டுங்கிற ஸ்டேட் வந்து நம்ம கேள்விப்படாத ஒன்று. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராசஸ் மெமரி டிவைடட் 4 செக்ஷன்ஸ். ஒரு ப்ராசஸ் மெமரி வந்து 4 செக்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. அது என்னென்னங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். தி டெக்ஸ்ட் செக்ஷன், தி டேட்டா செக்ஷன், தி ஹீப், தி ஸ்டாக். இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸ்டாக்குங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சரில் வர கான்செப்ட், ஹீப்புங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சரில் வர ஒரு கான்செப்ட். பட் அப்படின்னா என்னங்கிறத கீ பாயிண்ட்ஸாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் ஒன்லைனரில் நமக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக 4 ஆப்ஷனில் நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து கீ பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக 1 செகண்டில் ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி டெக்ஸ்ட் செக்ஷன். இட் இஸ் மேட் ஆப் கம்பைல்டு ப்ரோக்ராம் கோடு. ஸோ இதான் கீ பாயிண்ட்ஸ். ஒரு டெஸ்ட் செக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கம்பைல்டு ப்ரோக்ராம் கோடு. ரீட் இன் ஃப்ரம் நான் volatile ஸ்டோரேஜ் when the program is launched. ஸோ இந்த நான் லைன் போடுறத மட்டும் அண்டர்லைன் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு, தி டேட்டா செக்ஷன். இட் இஸ் மேட் அப் global and static variables allocated and initialized prior to executing the main. நாங்கள் இதில் வர டாபிக்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப உங்களுக்காக ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தாலே வந்து எக்ஸாம் ஹாலில் உங்களால் ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, தி ஹீப் செக்ஷன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த டைனமிக் மெமரி அலோகேஷன். இட் மேனேஜ்டு கால்ஸ் டு நியூ, டெலிட், மெமரி அலோகேஷன், ஃப்ரீ எக்ஸட்ரா. இது வந்து MALLOCங்கிறது மெமரி அலோகேஷன். நெக்ஸ்ட்டு, தி ஸ்டாக். இட் யூஸ்டு ஃபார் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸ்பேஸ் ஆன் தி it used local variables. Space on the stack is reserved for local variables when they are declared. ஸோ ஒரு ஸ்டாக்குங்கிறது லோக்கல் வேரியபிளில் தான் யூஸ் ஆகுது. ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிற கீ பாயிண்ட் வந்தாலே நமக்கு ஸ்டாக்குங்கிறது அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் கொடுத்துரும். ஸோ என்னோடய சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.